வேறு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் நீங்கள் அதை வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே ஸ்க்ராப் பண்ணதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, பட் நோ ரெஸ்பான்ஸ். ரீசன் என்னென்னா ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஃபஸ்ட்டு ஃபிலிம் என்னாச்சு, செகண்ட் ஃபிலிம் என்னாச்சு, அதுக்கு என்ன எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம். இந்த வீடியோ முழுக்க ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் சினி இண்டஸ்ட்ரி அது ரிலேட்டடாக இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். வேறு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பார்க்க வேணாம். இல்லை மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட் வரலன்னா பாருங்கள். வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊற்றி வைப்பான். ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், பெருசாக எடிட்டிங் பேட்டர்ன் அண்டு நல்ல சவுண்ட் சிஸ்டம்ஸோடு நம்ம இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணல. என்கிட்ட இருக்கிற சின்ன பொருள் வச்சு தான் நான் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூசை. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. ஸோ பெருசாக உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி கூட நாளைக்கு கூட பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பார்ட் 1 வீடியோ இருக்கும், இங்கே லிங்க் எதாவது இங்கே எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணியிருப்பேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பார்ட் 2 வீடியோ எதுக்காகனா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம், நீங்கள் கற்றுக்கிற விஷயம் என்ன, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு நினச்சாலே பொறுமை வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்துட்டீங்க, அது நீங்கள் ஒரு எடிட்டர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அது வந்து எத்தனை நாளும் நீங்கள் காத்துன்றிருந்து அதை வாங்கி தான் ஆகணும். 10 நாள் ஆகலாம், இல்லை 20 நாள் ஆகலாம், ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகலாம். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்கள் வந்து இப்போ அவுட்டு கொடுத்து எனக்கு வந்து ஸ்கோரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டாலும் அதுக்குன்னு ஒரு டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் அதை வெயிட் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் வந்து பட்ஜெட். என்ன பண்ண போகிற, எவ்வளோ செலவு பண்ண போகிற, இது எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிற, இந்த கிளியர் விஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமை கரெக்டாக கொண்டு போய் ரிலீஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சே 1000 பேர் 1000 தடவை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்க்ராப் பண்ணதெல்லாம் நான் நிறையா பார்த்துருவேன், இன்க்ளூடிங் மீ. எனக்கே இது நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லாமல் அதை எப்படி நீங்கள் தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு படம் ஸ்கிரிப்ட் நரிக்குழி. அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருப்பேன். ப்ராப்பராக நான் வந்து டைப் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் எந்த சீன் எங்கே வருது, என்ன டைலாக்கு மாடுலேஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் பாட்டு வாய்ஸ் மெயிலையோ இல்லை எதுலேயோ ஒன்று நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கேளுங்க பேசுங்க அப்படின்னீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு புரியாது. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் அதை நரேட் பண்ணால் மட்டுமே தான் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதே கொஞ்சம் புரியும். ஏன்னா படிக்கும்போது அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த மூடு வந்து என்னன்றதை அவங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டு முடித்ததுக்கு அடுத்து இந்த கதைக்கு தேவையான பட்ஜெட், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கதைக்கு நான் வந்து நரிக்குழிக்கு பிளான் பண்ண பட்ஜெட் வந்து 50,000 தான். ஏன்னா என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது. அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு ஷூட்டிங் காஸ்ட்டு மட்டும் நியர்பை எங்களுக்கு வந்து 60,000 to 50,000 ஆகிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா, நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லேருந்து ஃபுட்டுலேருந்து அக்காமடேஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணோம். அதனால எங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, ஏன்னா ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபீமேல் லீடு தேவைப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கணும். அதே மாதிரி நான் ஆர்டிஸ்ட்டை வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வரேன். அவர் ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுள், நம்ம வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு உண்டான ஃபுட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம தான் பேர் பண்ணணும். இது ப்ரொடக்ஷன் டீமோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன் டீமை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் தேர்டு, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். இதில் நான் வந்து மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, இதில் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இந்த மாதிரி தளங்களில் இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ், அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே நான் சர்ச் பண்ணி அவங்கக்கிட்ட நான் அப்ரோச் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறேன், பட் நோ ரெஸ்பான்ஸ். ரீசன் என்னென்னா, அவங்கள வந்து நம்ம ரீச் பண்ண முடியாத லெவலில் அவங்க இருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நம்ம போவேன்னா கொஞ்சம் மாடரேட்டடாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து
ஃபில்டர் பண்ணி செக் பண்ணலான்னு. அப்பயும் நான் வந்து ஒரு 1 மந்த் ஆச்சு 2 மந்த் ஆச்சு இன்ஸ்டாகிராமில் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், வேலைக்கே ஆகலை. அப்போ ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு சின்ன சீக்வன்சஸில் வர ஒரு பொண்ணு வந்து பார்த்தா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸும் கம்மியாக இருந்தாங்க. அட் த சேம் டைம் நான் மெசேஜ் பண்ணோடனே அவங்க எனக்கு ஈஸியாகவும் ரிப்ளை பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்போ வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்ட்டு இருக்கேன், இதுதான் என்னோடய பேக்ரவுண்டு, இதுதான் என்னோடய பட்ஜெட், இதுதான் என்னோடய ஸ்டோரி அப்படின்னு அவங்களுக்கு ப்ராப்பராக நரேட் பண்ணேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்லேட் இருந்தாங்க. அப்புறம் நான் அவங்கள லைவில் போய் நான் பார்த்து அவங்களுக்கு ஃபுல் நரேஷன் கொடுத்து இது எப்படி எடுக்க போகிறீங்க என்ன ஏதுன்னு அவங்க டெக்னிக்கலாக கேட்டாங்க. ஏன்னா அவங்களும் இதில் பேஷனாக இருக்காங்க, பட் ஒரு கரெக்டான டீம் இல்லாததுனால அவங்களும் அந்த ஒரு க்ரோத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் 2 பேர் காம்போ வந்து கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபீமேல் லீடை நான் படத்துக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 100லேருந்து 120 இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப்பில் ரெகுலராக சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லார்ட்டையுமே அப்ரோச் பண்ணோம். அவங்க கேட்ட ஒரே கொஸ்டின், இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுப்பாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, கடைசியில் அதை ஸ்க்ராப் பண்ணிவிடுவாங்க, எங்களுக்கு அது வந்து பெருசாக இதாகாது, சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைமுக்குள்ளே நான் பெருசாக கொஞ்சம் ஃபேமுக்கு வந்துட்டேன்னா அது வந்து என் கரியர் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஜா இவங்களாம் வந்து படம் நடித்ததுக்கடுத்து அவங்களோட 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் நம்ம என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, தஷுரா விஜயன் நினைக்கிறேன், அவங்களோட படமெல்லாம் 2-3 வந்ததுக்கடுத்து அவங்களோட பழைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி அதை பக்காவாக இது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அக்செப்டபிளான பாயிண்ட். ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அது ஒரு 3 to 4 monthsக்குள்ளே ரிலீஸ் பண்ண முடியலன்னா நம்மலாம் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு நம்மளே ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்த வீடியோவில் மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்ட் 3 வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். இது கொஞ்சம் ஒரு பெரிய வீடியோ, கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான், அவ்வளோதான். ஸோ செக் அவுட் மை நெக்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா ஃபுட் ரிவ்யூ ரிலேட்டடான வீடியோ பார்ட் 1ல் இருக்குது. இது மிஸ்டேக் ஸ்டார்டிங்ஸ், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ டக்குன்னு அப்லோட் பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம்.